இந்தியன் 2 என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குங்க. புரியுதுங்களா? ஒருவேளை சில பேருக்கு மாற்று கருத்தாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருக்கு. இப்போ இவரோட காதலி எனக்கு பிடிக்காம இருக்கும், இவருக்கு பிடிச்சிருக்கும். அதுக்காக நான் சொல்ல முடியுமா இந்த பொண்ணு வந்து சரியில்லை, அந்த பொண்ணு அப்படி, இந்த பொண்ணு இப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. அவரோட காதலி அவருக்கு பிடிச்சிருக்கு, இவரோட காதலி இவருக்கு பிடிச்சிருக்கு. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 அந்த படம் நல்லா தாங்க இருக்கு. புரியுதுங்களா? கமெண்ட்ல நீங்க என்ன சொல்லணுமோ வேணாலும் சொல்லிக்கங்க. நீங்க ஒரு படம் ஒன்று எடுங்க. கமெண்ட்ல வந்து நீங்க கை ஊத்துறீங்களா? நீங்க ஒரு படம் ஒன்று எடுங்க. படம் எடுத்து அதை வந்து ஒரு ஹிட் படம் ஆக்குங்க. குறை சொல்றது யாரு வேணாலும் சொல்லலாங்க. அது வந்து நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வரும்போது தான் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? வீடு கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க படம் எடுத்து பாரு. இந்தியன் 3 வருது, இந்தியன் 4 நீங்க எடுங்க. பெரிய பெரிய தயாரிப்பாளர் இருக்கீங்க, பெரிய பெரிய இயக்குநர்கள் இருக்கீங்க, கமெண்ட்ல போடுறவங்களா இருக்கீங்க. நீங்களாம் ஒரு ஐடியா சொல்லி இந்தியன் 4 நான் சொல்றேன், நீங்க நான் சொல்ற மாதிரி எடுங்க, அது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்கள மாதிரி பாத்தீங்கன்னா வந்து விஜய் டிவி பிரபலம் வந்து பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிறைய உதவிகள் பண்ணிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த படம்? நல்ல விஷயம் தாங்க. ஒரு ஒரு சாதாரண மனிதர். அவர் வந்து பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையன்லாம் இல்லை. அவர் வந்து ஒரு 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 வசதி வாய்ப்பு உள்ளவளோ, இல்லை ஒரு சினிமாவில் நடித்து ஒரு பெரிய ஆளோ, இல்லை ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஆளோ அப்படிலாம் இல்லை. அந்த தம்பி சம்பாதிக்கிற ஒரு 10,000 பணத்தை கூட மக்களுக்கு 9,000 கொடுத்துட்டு 1000 ரூபா நம்ம செலவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கேபிஒய் பாலா தம்பி நினைக்கிறாரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. அந்த கேபிஒய் பாலா மாதிரி, இந்த கூல் சுரேஷ் மாதிரி, இந்த சுனில் மாதிரி, இந்த அன்பு மாதிரி, இந்த ஆகாஷ் மாதிரி இன்னும் பல பேர் வெளியில வரணும். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்றீங்க. போகும்போது என்னத்தங்க எடுத்துட்டு போறீங்க? நீங்களே பாருங்க, எவ்வளோ கோடீஸ்வரங்க இறந்துட்டு போயிருக்காங்க. அவங்க இறந்தவங்களாம் போகும்போது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களா? இல்லை. இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அன்பை காட்டுங்கயா. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வர சங்கதிகள், உங்க குழந்தை குட்டிங்க, பேரம் பேத்தி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நான் போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ரொம்ப சீரழிஞ்சு இருந்துச்சு. அதுல உள்ள பொண்ணுங்கள்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடினாங்க. அது நான் பல வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஆனால் நான் போனதுக்கு அப்புறம் அது எல்லாமே தூய்மைப்படுத்தப்பட்டது. சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7ல உள்ள அத்தனை கண்டஸ்டன்டையும் நான் வந்து திருத்தி வச்சிருந்தேன். தங்கச்சி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நீ வந்து வெளியில வேற மாதிரி தெரிவ அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே வந்து அது சரி பண்ணேன். இது கமல் சாரே வந்து அவரோட இதுல வந்து சொன்னாரு, இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி அதை வந்து சீர்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 6 வரைக்கும் அது கன்றாவியா இருந்துச்சு, அப்படின்னு வாந்தி வர மாதிரி தான் இருந்துச்சு. சீசன் 7 உலக வரலாற்றிலேயே சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7 அருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. கூல் சுரேஷ் வந்து அங்க உள்ள அனைத்து பேரையும் திருத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.